21வது ஸ்லோகம். கஸ்ரமகரிராஜஸ்ய மாலதி புஷ்பமர்தனே மாரணே தவ வாமோரோ மகிஷஸ்ய ததாரணே. மல்லிப்பூவை காலால நெரிச்சு കളയறதுக்கு ആനയ്ക്ക് எந்த விதமான பிரயத்னமும் செய்ய வேண்டியதில்லை. அதனால அழகியான சுந்தரி, மல்லிகைப்பூ மாதிரி இருக்கிற ஒன்ன ஆன மாதிரி இருக்கிற என்னோடு தலைவனாயிருக்கிற மகிஷன் நெரிச்சுடுவன். யுத்தத்துல ஒன்ன கொல்லறதுக்கு மகிஷனுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லை. 22வது ஸ்லோகம். யதி த்வாம் புருஷம் வாக்யம் ப்ரவீமி சொல்பமப்யஹம் ஸ்ருங்காரே தத்விருத்தம் ஹி ரசபங்காத் விபேம்யஹம். உங்ககிட்ட கொஞ்சமாவதும் ரஃபா பேசினானா அது சிருங்கார பாவத்தை தடஞ்சு நிறுத்தி அந்த சிருங்கார பாவத்துக்கு ஒரு ரசபங்கம் உண்டாக்கும் அப்படின்னு நான் இப்போ நினைக்கிறேன். அதனால உங்ககிட்ட நான் இப்போ சண்டையொன்னும் போடலை. உங்ககிட்ட சண்டை பண்ணக்கூடாது அப்படின்னு என்னோடு தலைவன் சொல்லி அனுப்பியிருக்கார். அதனால நான் உங்ககிட்ட இனி ரஃபா ஒன்றும் பேச மாட்டேன். 23வது ஸ்லோகம். ராஜாஸ்மாகம் சுரரிபூர்வர்த்ததே த்வயி பக்திமான் சாமமேவ மயா வாச்யம் தானயுக்தம் ததாவஜா. தேவர்களோடு சத்ருவாக்கும் எங்களோடு ராஜா அசுர ராஜாவாயிருக்கிற மகிஷன், அவருக்கு உங்ககிட்ட ஒரு மோகம் வந்துடுத்தே. அதனால நான் உங்ககிட்ட ரெஸ்பெக்டோடு கூடிட்டு தான் பேசணும். ஃபியூச்சர்ல நீ அந்த ராஜாவோடு எங்களோட ராஜாவோடு மனைவி ஸ்தானத்தில் வர வேண்டினவளாக்கும். அதனால ரொம்ப ரெஸ்பெக்ட் ஆயிட்டு சாஃப்ட் ஆயிட்டு தான் நான் உங்ககிட்ட பேசணும். 24வது ஸ்லோகம். நோ சேதன்யஹமத்வைவ பாணேன த்வாம்ருஷாவதாம் மித்யாபிமான சதுராம் ரூபயௌவனகர்விதாம். அந்த ஒரு ரெஸ்பெக்ட் உனக்கு கொடுக்கணும். அப்படி இல்லைனா இப்படி நான் அதை செய்வேன் நான் இதை செய்வேன் அப்படின்னு காலர் தூக்கி விட்டு இருக்கிற கர்வோடு கூடி இருக்கிற அழகியாயிருக்கிற உனக்கு ரொம்ப அழகு இருக்கிறதுனாலேயாக்கும் இப்படி ஒரு கர்வம் வந்திருக்கு. அப்படி இருக்கிற ஒன்ன சும்மா பலதும் வீம்புக்கு சொல்லற ஒன்ன இப்ப என்னோட கையில இருக்கிற ஒரு அம்பால கொல்லறதுக்கு தான் நீ உள்ளது. உங்ககிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடி இருக்கணும் அப்படிங்கிற முடிவினாலேயாக்கும் நான் இவ்வளோ சௌமியமா உங்ககிட்ட பேசின்னு இருக்கேன் அப்படின்னு மகிஷனோட மந்திரி தேவிட்ட சொல்லின்னு இருக்கார். 25வது ஸ்லோகம். ஸ்வாமி மே மோஹித ஸ்ருத்வா ரூபம் தே புவனாதிகம் தத் பிரியார்த்தம் பிரியம் காமம் வக்தவ்யம் த்வயி யன்மயா. இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப அழகியாயிருக்கிற
உன்னோடு அழக கேள்விப்பட்ட என்னோடு பிரபு உன்னை ஸ்வீகரிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கார். என்னோடு பிரபுவாயிருக்கிற மகிஷனை பிரீதிப்படுத்தணும் எனக்கு. அதனால எனக்கு உங்ககிட்ட இப்போ பிரியமாயிட்டு மட்டும்தான் பேசுறதுக்கு சாதிக்கும். ரஃபா பேச மாட்டேன் நான். 26வது ஸ்லோகம். ராஜ்யம் தவதனம் சர்வம் தாசஸ்தே மகிஷக்கில குருபாவம் விசாலாட்சி த்யக்த்வா ரோஷம் ரிதிப்ரதம். ராஜ்யവും ധനവുമെല്ലാം உன்னோடதாக்கும், மகிஷன் உன்னோடு தாசனாக்கும். அதனால நல்ல அழகான கண்ணு இருக்கிறவளே, பெரிய கண்ணு இருக்கிறவளே, அதனால மரணத்துக்கு கொண்டு போய் உன்னை சேர்க்கிற இந்த கோபத்தை வெடிஞ்சிட்டு, உன்னோட இந்த கோபம் நல்லதில்லை, இப்படி நீ கோபப்பட்டா உன்னை மகிஷன் கொல்லுவர். அதனால இந்த கோபத்தை வெடிஞ்சிட்டு நீ என்னோடு பிரபுவாயிருக்கிற மகிஷன் மேல மனச பாசத்தோடு உடிவை. 27வது ஸ்லோகம். பதாமி பாதயோஸ்தேஹம் பக்தி பாவேன பாமினி பட்டராஜ்ஞி மகாராஜ்ஞோ பவசீக்ரம் சுஜிஸ்மிதே. நான் பக்தியோடு கூடிட்டு உன்னோட பாதத்துல விழுந்து நமஸ்காரம் பண்றேன். அழகா புன்னகை பண்றவளே, நீ உடனடியா என்னோடு மகாராஜாவான மகிஷனோடு பட்ட மகிஷியாகணும். 28வது ஸ்லோகம். त्रैलोक्य विभवं सर्वं प्राप्स्यसि त्वमनाविलं सुगं संसारजं सर्वं महिषस्य परिग्रहात्. மகிஷனோடு பத்னியானாக்கா மூன்று லோகங்களிலே இருக்கிற எல்லாம், இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற சௌக்கியங்கள் எல்லாம் எந்த சிரமமும் இல்லாதக்கு உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீ தெரிஞ்சுக்கோ. இப்படின்னு அந்த மந்திரி தேவிட்ட சொன்னதுக்கு தேவி பதில் சொல்லறா. தேவி உவாச்சா. 29வது ஸ்லோகம். ஸ்ருணு மந்திரின் பிரவக்ஷ்யாமி வாக்யானாம் சாரமுத்தமம் சாஸ்திரதிருஷ்டேன மார்கேண சாதுர்யமனுசிந்த்யஜா. ஹே മുഖ്യമന്ത്രി, ശാസ്ത്രവാക്യം അനുസരിച്ചും വാക് സാമർത്ഥ്യം അനുസരിച്ചും ഞാൻ ചൊല്ലറ സത്താന വാക്കുകളെ നീ കാതുകൊടുത്ത് കേള്. 30வது ശ്ലോകം. മഹിഷസ്യ പ്രധാനസ്ത്വം മയാ ജ്ഞാതം ദിയാ കില പശുബുദ്ധി സ്വഭാവോസി വചനാത്തവ സാമ്പ്രതം. மகிஷனோடு பிரதானமந்திரியாக்கும் நீ அப்படின்னு எனக்கு இப்போ நன்னா போத்தியமாயாச்சு. மிருகத்தோடு சுபாவமும் புத்தியுமாக்கும் உனக்கு இருக்கு அப்படிங்கிறத உன்னோட வாக்குகளிலிருந்து எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிச்சது. முட்டாளே. 31வது ஸ்லோகம். மந்திரிணஸ்த்வாத்ருஷாயஸ்ய சகதம் புத்திமான் பவேத் உபயோ சத்ருஷோ யோகா கிருதோயம் விதினா கிலா. உன்ன மாதிரி மந்திரி இருக்கிறவன் முட்டாள். முட்டாளுக்குதான் உன்ன மாதிரி ஒரு மந்திரி இருக்கும். அதனால உன்னோடு பிரபுவாயிருக்கிற அந்த மகிஷனும் ரொம்ப ரொம்ப முட்டாளாயிருப்பர். ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு யோசிப்பு இருக்கு. ரெண்டு பேருக்கும் ரொம்ப மேட்ச்.
விதியாக்கும் உங்களை 2 பேரும் இப்படி மேட்ச் பண்ணிருக்கு அப்படிங்கிறது உறுதி. சேரேண்டவர்களை சேரேண்டவர்களோடு கூட சேர்த்து வைக்கிற விதி. அந்த முட்டாளான மகிஷனுக்கு முட்டாளான ஒரு மந்திரி. 32வது ஸ்லோகம். யதோக்தம் ஸ்திரீ ஸ்வபாவாசி தத்விஜாராய மூடகிம் புமான்னாஹம் தத் ஸ்வபாவாவபவம் ஸ்ரீவேஷதாரிணி. நான் பெண்ணாக்கும் அப்படின்னு நீ சொன்னியே, நீ அத நினைக்கிறியா? இப்போ நீ என்கிட்ட பேசின வார்த்தைகள் உனக்கு இப்ப நினைக்கிறதுக்கு சாத்தியமா இருக்கா? நான் ஒரு பெண்ணாக்கும் அப்படின்னாக்குமே நீ சொன்னாய், முட்டாள். நான் புருஷன் கிடையாது, ஆனா புருஷனோட சுபாவமாக்கும் எனக்கு இருக்கு. ஸ்திரீ வேஷத்துல வந்து பிறந்திருக்கேன், அது மட்டும்தான். அதை நீ தெரிஞ்சுக்கோ. பார்க்கறதுக்கு உருவத்துலதான் நான் ஸ்திரீ, ஆனா என்னோட தைரியம் புருஷ லட்சணமாயிருக்கு. 33வது ஸ்லோகம். யாஜிதம் மரணம் பூர்வம் ஸ்திரியா த்வத் பிரபுணாயதா தஸ்மான் மன்யேதி மூர்கோசோ நவீரரசவித்தமா. ஒரு பொண்ணோடு கையாலதான் மரணம் சம்பவிக்கும் அப்படின்னாக்குமே பிரம்மா உன்னோட பிரபுவுக்கு கொடுத்த வரம். உன்னோட பிரபு அப்படி ஒரு வரம் வாங்கியிருக்காரே, ஆண்கள் யாரும் என்ன கொல்லப்படாது அப்படின்னு, ஒரு பொண்ணால மட்டும்தான் என்ன கொல்லப்படும் அப்படின்னு. அதனாலேயே எனக்கு தெரிஞ்சாச்சு புத்தி இல்லாதவனாக்கும் அவன் அப்படின்னு. வீரர்களோடு ரசம் என்னவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காதவனாக்கும் அவன் அப்படின்னு. யுத்தம் பண்ணி நேருக்கு நேரு போராடுறதுக்கான அந்த ஒரு வீரபாவம் அவங்கிட்ட இல்லை. 34வது ஸ்லோகம். காமின்யா மரணம் க்ளீபரதிதம் शूरदुःखदं प्रार्थितं प्रभुना तेन महिषेनात्मबुद्धिना. இப்படி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பிரம்மாவை தபசிருந்து வரம் வாங்கினானே அந்த முட்டாள். ஆணும் பெண்ணும் கெட்டவனாயிருக்கிற ஒருத்தன் தான் ஒரு பொண்ணோடு கையால மரணத்தை ஆசைப்படுவன். வீரசூர பிரபாவம் இருக்கிறவாளுக்கு ஒரு பொண்ணோடு கையால மரணம் சம்பவிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவமானம், துக்கப்பிரதமாக்கும். அது உன்னோடு பிரபுவாயிருக்கிற மகிஷனுக்கு போத்தோடு புத்தி ஆனதுனால இப்படியெல்லாம் பிரார்த்திச்சு வரத்தை வாங்கியிருக்கான். 35வது ஸ்லோகம். தஸ்மாஸ்திரீரூபமாதாய காரியம் கர்த்துமுபாகதா கதம் பிபேமி त्वद्वाक्यैर् धर्मशास्त्र विरोधगे. அதனால ஸ்திரீ ரூபம் தரிச்சு அவனை கொல்லறதுக்காக்கும் நான் வந்திருக்கேன். தர்மசாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு நான் செய்ய வேண்டியதை செய்வேன். தர்மசாஸ்திரத்துக்கு கட்டுப்படாத உன்னோடு வார்த்தைகளை கேட்டு நான் எதுக்கு பயப்படணும். 36வது ஸ்லோகம். விபரீதம் யதா தெய்வம் த்ரிணம் வஜ்ரசமம் பவேத் விதிச்சேத் சுமுக காமம் குலிஷம் தூலவத்ததா.
விதி விபரீதமாக்கும் அப்படின்னாக்கா புல்லும் வஜ்ராயுதமாகும். விதி அனுகூலமாக்கும் அப்படின்னாக்கா வஜ்ராயுதம் கூடியும் பஞ்சு மாதிரி ஆயிடும். 37வது ஸ்லோகம். கிம் சைன்யைராயுதை கிம் வா பிரபஞ்சைர் துர்க சேவனை மரணம் சாம்பிரதம் யஸ்ய தஸ்ய சைன்யைஸ்து கிம் ஃபலம். சைன்யங்கள் இருக்கிறதுனாலயோ ஆயுதங்கள் இருக்கிறதுனாலயோ பெரிய பெரிய கோட்டைகளை 4 பக்கமும் எழுப்பினதுனாலயோ என்ன பிரயோஜனமாக்கும் இருக்கு? மரணம் பக்கத்துல வந்தவனுக்கு சைன்யத்தால என்ன பலமாக்கும் இருக்கு? ஆயுசு தீர்ந்தவனுக்கு சரீரத்திலேருந்து ஜீவன் வெளியில போனவனுக்கு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா என்ன பலனாக்கம் உண்டாக போறது? அதே மாதிரி ஆக்கும் இது. 38வது ஸ்லோகம். யதாயம் தேஹ சம்பந்தோ ஜீவஸ்ய காலயோகதா ததைவ லிகிதம் சர்வம் சுகம் துக்கம் ததாமிருதி. கால நியோகம் அனுசரிச்சு எப்பவாக்குமோ ஜீவனுக்கு சரீர பந்தம் உண்டாகிறது, அப்பவே எப்பவாக்கும் அந்த ஜீவனோடு சுகதுக்கங்கள் மரணம் எல்லாம் உண்டாகும் அப்படிங்கிறதையும் அதுல எழுதப்பட்டிருக்கு. இந்த பூமியில பிறக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் எத்தனை காலம் சுகமா வாழணும், எத்தனை காலம் நரகிச்சு வாழணும், எத்தனை வலி அனுபவிக்கணும், எத்தனை இன்சல்ட் அனுபவிக்கணும், எந்த இடத்துல இருக்கணும், எத்தனை மணி அரிசி சாப்பிடணும், எத்தனை தண்ணி குடிக்கணும், எந்த நிமிஷத்துல இந்த பிராணன் போகணும், இதெல்லாம் ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்கு. 39வது ஸ்லோகம். யஸ்ய ஏன பிரகாரேண மரணம் தெய்வ நிர்மிதம் தஸ்ய தேனைவ ஜாயேத நான்யதேதி விநிச்சயா. விதி எப்படி இருக்கிற மரணமாக்குமோ ஒருத்தனுக்கு நிச்சயிச்சிருக்கு, அப்படி மட்டும்தான் அவனுக்கு அந்த மரணம் சம்பவிக்கும். அதை தாண்டி அவனுக்கு வேற ஒன்றும் சம்பவிக்காது. அதை நீ நன்னா புரிஞ்சுக்கோ. உன்னோட பிரபுவா இருக்கிற அந்த மகிஷாசுரன் எங்கூட யுத்தம் பண்ணிட்டாக்கும் அவனுக்கு மரணம் அப்படின்னு எழுதி இருக்கு விதி அப்படின்னா அது சம்பவிச்சுதான் தீரும். 40வது ஸ்லோகம். பிரம்மாதீனாம் யதா காலே நாசோல்பத்தி விநிர்மிதே ததைவ பவத காமம் கிமன்யேஷாம் விசாரியதே. பிரம்மாதி தேவர்களுக்கும் காலமாகர்த்த ஜனனவும் நாசவும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சம்பவிக்கவும் செய்யறது. பிரம்மாவுக்கு அவரோடு 100 தேவ வருஷம் முடியறத்தியாக்கும் அவரோடு அந்த காலம் முடியறது. அப்போது மறுபடியும் புதிய பிரம்மா அங்க அந்த சீட்டுக்கு வருவர். இப்படி பிரம்மாவுக்கே அந்த பதவிக்கு மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அடுத்த வாளோடு கதைய வேற எப்படி சிந்திக்கணும்? பிரம்மாவோடு பகல் அதாக்குமே கல்பம். அந்த பகலில 14 மன்வந்தரங்கள் இருக்கு. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு 4 சதுர்யுகங்கள். அப்படி 1000 சதுர்யுகங்களாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு பகல். அதே மாதிரியே 1000 சதுர்யுகங்களாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரி.
இப்படி 1000 சதுரயுகம் பகலும் 1000 சதுரயுகம் ராத்திரியும் சேர்ந்த 2000 சதுரயுகங்களாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு நாள். அப்படி 360 நாளாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு வருஷம். அப்படி 100 வருஷமாக்கும் பிரம்மாவோடு ஆயுள். அதுக்கப்புறம் அந்த பிரம்மாவோடு காலகட்டம் முடிஞ்சு வேறொரு பிரம்மா அந்த இடத்துக்கு பதவியில வருவர். பிரம்மாவுக்கே இப்படி அப்படின்னாக்கா அடுத்த வாளோட கதையெல்லாம் சொல்லவா வேணும்?